அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ பாக்கியலட்சுமி சீரியலில் என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஈஸ்வரி செலினை ஜெனியை கூட்டிகிட்டு போக வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா ஏற்கனவே ஜெனியோட அப்பா இப்படி மோசமாக நடந்துக்கிறாரு. செலினை பார்த்தார் அப்படின்னாலே ரொம்ப கோவப்பட்டு ஏதாச்சும் அசிங்கப்படுத்தி அனுப்பிடுவாங்க. அதனால் செலினெல்லாம் ஒன்றும் போக வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே தாத்தா என்ன பண்ணுறாங்கன்னா, ஈஸ்வரி நீ கொஞ்ச நேரம் சும்மா இரு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரியை சைலண்ட் ஆக்கிட்டு நம்ம ஜெனிக்கிட்ட பேசுகிறாங்க. ஏம்மா ஜெனி, தாத்தா சொன்னால் நீ கேட்பியா மாட்டியா? ஆயிரம் யாருன்னா என்னென்ன நினச்சிக்கிட்டு போட்டோம், அதை பற்றி ஒன்றும் கவலை இல்லை. நீ நம்ம வீட்டு பொண்ணு, உன்னை தனியாக அனுப்ப முடியாதுல்ல, அதனால் செலினோட நீ போவான், பத்திரமா உன்னை வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு வருவான் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாங்க. இல்லை தாத்தா, வீட்டுக்கு வந்தால் அப்புறம் அப்பா ஏதாச்சும் பேசுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, நீ செலினை கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க. செலினை ஒரு பக்கம் சந்தோஷத்தோட போய் காரில் எடுக்கிறாங்க. எப்படியோ ஜெனியோட தனியாக போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம செலியன் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணிட்டு போய் கார்கிட்ட நிற்கிறாங்க. உடனே வீட்டில் இருக்கிற எல்லாரையும் பிரிஞ்சுட்டு வர சோகத்தோட நம்ம ஜெனியும் காரில் போய் உட்காந்துட்டு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. எல்லாருக்கும் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டோம் நம்ம ஜெனி கண் சைகிலே பண்ணிட்டு கிளம்புறாங்க. ஜெனி போகிற வருத்தத்தை தாங்க முடியாமல் எல்லாருமே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. திரும்ப ஜெனி எப்போ வருவா, நம்ம குழந்தைய எப்போ பார்ப்போம், இதே மாதிரி இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துட மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி அவங்க எல்லாருமே ரொம்ப ஆவலோட எதிர்பார்க்குறாங்க. ஆனால் நம்ம ஜெனி என்ன நினைக்கிறாங்கன்னா, அப்பாவோட முடிவை தாண்டி நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவில் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்காங்க. நம்மளோட விஷயத்தில் மட்டும்தான் அப்பா முடிவெடுக்கணும், ஆனால் பாப்பாவோட விஷயத்தில் அப்பா எந்த டெசிஷனுமே எடுக்க விடக்கூடாது. ஏன்னா செல்லினும் சரி, அவங்க வீட்டு சைடில் இருக்கிறவங்களும் சரி, குழந்தைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க. அதனால் அவங்கள கன்சிடர் பண்ணாமல் எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம மூவ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க ஜெனி. கண்டிப்பாக வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ஜோசப்பால் ஒரு பெரிய பிரச்சனையே வரப்போகுது. ஜெனி, நாங்கள் அவ்வளோ தூரம் சொல்லியும் நீ எங்கள் பேச்சுக்கு மரியாதை கொடுக்காம நீ உன் இஷ்டத்துக்கு அந்த எதிரிங்க குடும்பத்தோட இனாக்ரேஷனுக்கு போயிருக்க, அப்போ நீ டைவர்ஸ் பண்ணுறதுக்கு ஐடியாவே இல்லையா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜோசப் கேட்குறாங்க. உடனே ஜெனி என்ன பண்ணாங்கன்னா, டேடி நீங்கள் சொல்கிறது எல்லா விஷயத்திலும் நான் கேட்குறேன், சில விஷயத்தில் எனக்கும் டெசிஷன் எடுக்கிறதுக்கான உரிமை இருக்குது, என்னாலையும் அதை பண்ண முடியும் அப்படிங்கிறத நீங்கள் நம்புங்க. அதனால தான் ஆன்ட்டி அவ்வளோ தூரம் வீட்டுக்கு வந்து இன்வைட் பண்ணிட்டு போனாங்க. போல அப்படின்னா அவங்க எவ்வளோ வருத்தப்பட்டிருப்பாங்களே, அதனால தான் நான் கிளம்பி போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெனி வந்து சொல்கிறாங்க. ஆனால் கூடி சீக்கிரம் நம்ம ஜெனி புரிஞ்சுக்கிற மாதிரி ஜோசப் மாதிரியும் எல்லாருமே செலினை பற்றி புரிஞ்சுக்கிட்டு ஜெனியை சேர்த்து வச்சா ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.